நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இந்த அதிமுக ஒரு பொறுக்கி புறம்போக்கு அவன் தான் யாருன்னு கேட்டா சி.வி. சண்முகன். யாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன். ஏண்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உன்னை யாரும் திமுக ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்றதால என்ன வேணாலும் பேசுவாடா? விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன பேசணும் அது பேசிட்டு போடா பாடுஸ். அங்க என்ன பண்றான்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறான். எப்படி விமர்சனம் பண்றான்? எப்பவுமே முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை ஒருமையில தான் பேசுவான். அவனுக்கு நான் நல்லா வச்சு செய்வேன். அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் கரெக்டான ஆளு இந்த குடியாத்த குமரன் தான். அந்த குடிகார சி.வி. சண்முகத்துக்கு பதில் சொல்றது. அங்க பேசுறாங்க, நீங்க ஆட்சி என்ன பண்ணிட்டீங்க? இளைஞர்களே உங்க கனவுகளை சொல்லுங்க, நான் நிறைவேற்றேன்னு ஸ்டாலின் சொல்றாரு. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறேன் தளபதி சொல்லி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதை இவன் சொல்றான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள் இளைஞர்களை தான் சொன்னாரு. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுவேன் என்றாரு. ஏன் கனவு எடுங்க நயன்தாரா வேணும் கேட்கறாங்க. தலைவர் தளபதி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் இளைஞர்களை நிறைவேற்றுவேன் சொன்னார்ல, அது மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் சொல்லி அது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதை இந்த சரக்கு சண்முகம் அந்த விழுப்புரம் ஆர்ப்பாட்டத்தில் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா திருப்பி சொல்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன சொல்றான்னா, அவன் சொல்றான், உங்க கனவுகளை சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொல்றாரு, எனக்கு நயன்தாரா வேணும். இவன் ஏற்கனவே பல முறை மேடையில நயன்தாரா பத்தி பேசியிருக்கான், நடிகை நயன்தாரா பத்தி. சி.வி. சண்முகத்தை குறித்தும் அவங்க வீட்டு பெண்களை குறித்தும் நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேன்னு விழுப்புரம் கோர்ட்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 10 நாளைக்கு முன்னால நான் விழுப்புரம் கோர்ட்டுக்கு வந்தேன். அங்க நம்ம கட்சி வக்கீலுங்க, நம்ம கட்சி மாவட்ட நிர்வாகிங்க, நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் லட்சுமணன் அவர்களும், அதே போல் இன்னொரு மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌதம சிகாமரனும் சந்தித்தேன். பிறகு எல்லா வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தார்கள், நீதிமன்றத்துக்கு வந்தார்கள், கட்சிக்காரர் வந்தாங்க, பாதுகாப்பா அமுச்சு வச்சாங்க. அங்கேயே நான் பேட்டி கொடுத்தேன். சி.வி. சண்முகத்தை நேரா பார்த்தா செருப்பால் அடிப்பேன் சொல்லி. ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ன உங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா காலில் விழுந்து டயர் நக்கி, சசிகலா கால் நக்கி, சசிகலா கால் போட்ட பிச்சையில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார அந்த மாதிரி எங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைவர் தளபதி முதலமைச்சராக வந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று பகிரங்கமாக அறிவித்து தேர்தலை சந்தித்தோம். தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் வெற்றி பெற்றோம். மக்கள் வெற்றி பெற வைத்து தலைவர் தளபதி அவர்களை மக்கள் முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார். அந்த தலைவர் தளபதி ஒரு நடிகை கூட்டினது விடுறான்னா இந்த தேவடியாப்பான் என்ன பேசலாம் சொல்லிட்டு என்ன பண்றான்? பிரச்சனை வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறான். நீ வருத்தம் தெரிவிச்சுட்டா உன்னை விட்டுடுமா? முதலமைச்சருக்கு வருத்தம் தெரிவிடா. நயன்தாரா குறித்து பேசுறதுக்கு எல்லாம் ஆப் ரிப்பீட் விழுந்துச்சு. எலெக்ஷன் நேரம் ஆப் ரிப்பீட் விழுது. எலெக்ஷன் நேரம் வேற. நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டி நிற்கிறோம். இப்போ ஒரு பெண்ணை இவன் இந்த மாதிரி பேசிட்டான் மேடையில், உடனே ஆப் விழுந்திருக்கோம், உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. நம்ம சொல்லிட்டு முதலமைச்சர் அசிங்கப்படுத்திடுவோம், அசிங்கப்படுத்தி வருத்தம் தெரிவிச்சிடலாம் தான் பிளான் பண்ணி பண்றான். நீ வருத்தம் தெரிவிச்சா விட்டுருமாடா உங்க அம்மால? முதலமைச்சர் வருத்தம் தெரிவிடா. டேய் டேய் உங்க வாத்தா, டேய் சி.வி. சண்முகம் உம்மால 10 முறை விழுப்புரத்துல செருப்ப கைட்டு அடிப்பான். விழுப்புரத்துல பொம்பளைங்களாம் அவன் சாணியை கட்சி அவன் மேல ஊத்தி அவனை செருப்புல அடிச்சு அவனை கழுத மேல ஏத்துங்க, கரும்புலி சொல்லி குத்தி. அவங்க முதலமைச்சர் தலைவர் தளபதிட்ட மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேள்றா. அந்த நடிகை காலில் போய் விழுறா, நயன்தாரா காலில் போய் விழுறா. அது பாவம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு இயக்குனர் விக்னேஸ்வரத்தை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 2 குழந்தை, நல்லா அழகா 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை சோசியல் மீடியால அந்த குழந்தைகளை போஸ்ட் பண்றாங்க. புருஷ முன்னாடி ஒன்னா ஷூட்டிங் போறாங்க, கோயில் போறாங்க, ஒற்றுமையா வாழ்ந்துடுறாங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நடிகை எனக்கு வேணும், என்ன கூட்டினது விடுன்னு சொல்லி முதலமைச்சர் கிட்ட நீ கேட்கறேன்னா உங்க அம்மால தேவடியாப்பா உன்ன செருப்புல அடிக்கிறது. இப்ப நான் கேட்டா உன்ன இப்ப முதலமைச்சர் நயன்தாரா வேணும்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவர் கனவு, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொன்னதுனால என் கனவு நயன்தாரா வேணும்னு கேட்ட இல்லடா தேவடியாப்பையா. இப்போ நீ உங்க கட்சிக்கார்ட்ட போய் கேட்கற இல்ல, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்றேன், என்ன ஜெயிக்க வைங்கன்னு. உன் கட்சிக்காரன் பொண்டாட்டி கேட்கறான், கூட்டு போய் விடுறியா? டே உங்க அத்தா சி.வி. சண்முகம், உன் கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி கேட்கறான்டா, கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உங்க வீட்டுல உங்க மருமகங்களை கேட்கறான், கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உன் பொண்ணை கேட்கறான், கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உங்க வீட்டுக்கு பொம்பளைங்களை கேட்கறான், கூட்டு போய் லாஜில விட்டு விளக்கு பிடிக்கலையாடா? டே தேவடியா பையா, எப்படி இருக்கும் உனக்கு? இப்போ அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எங்க தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய தலைவன், 52 வருஷம் உழைச்சி
52 வருஷம் உழைச்சி இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. எப்ப பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுறான். எப்படியா பையன்? எப்ப பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுறான். ஒரு அப்பனுக்கு பிறந்தான். நான் விழுப்புரம் கோர்ட்ல நான் வந்துட்டு வந்தேன். நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொன்னாங்க. சட்டத்தை மதிக்கிறேன், காவல்துறை மதிக்கிறேன், நீதிமன்றத்துக்கு வந்தேன். ஆனா நீ வரல நீதிமன்றத்துக்கு. ஒரு ஒண்டிச்சாளர் கேஸ் போட்டான், அவன் வரல. அங்கே நான் சொன்ன விழுப்புரத்தில், உனக்கு தைரியம் இருந்தா டேய் சிவி சண்முகா, நீ வர்த்தனுக்கு பிறந்திருந்தா, உங்க அம்மா உன்னை வர்த்தனுக்கு பெத்திருந்தா, இந்த முறை விழுப்புரத்தில் நில்டா எம்எல்ஏன்னு உன்னை கேட்டேன். விழுப்புரத்தில் நில்றா, நிப்பியா? அங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் லட்சுமணன், அவரை எதிர்த்து உனக்கு அரசியல் பண்றதுக்கு தம்புகுதடா. உங்க அம்மாட பேதியாகி உச்சா விட்டுன்னு இன்னைக்கு மயிலத்துக்கு ஓடி போயிட்ட. எங்க போனாலும் நீ தோப்படா. எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் அவன் இவன் வாடா போடான்னு பேசுறது. இவனுக்கு தெரியும் நயன்தாரை கூட்டினது விடுன்னு சொன்னா பிரச்சனை வரும்னு தெரியும். பெரிய பிரச்சனை அவன் தெரியும். சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வருத்தம் தெரியும்னு சொல்லிடலாம். அந்த இடத்துல தளபதி ஸ்டாலின் வருத்தம் கேள்றான். முதலமைச்சர் தலைவர் தளபதி, எங்க தலைவர் தளபதி முதலமைச்சர் வருத்தம் கேள்றாடே தேவடியா பையா சிவி சண்முகம், எங்க தலைவர் தளபதி வருத்தம் கேள்டா. உங்களை மாதிரி நினைச்சுக்கிறியா? அவர் ஒரு தேச தலைவன்டா. அவரு ஆல் இண்டியா கூட்டணிக்கு அவரை தலைமை தாங்க சொல்றாங்க. ஆல் இண்டியா லீடர்ஸ் எல்லா சிஎம்மும் அவர் இதை பெருசா எடுத்துக்க மாட்டார். நாய் குலைக்குதுன்னு ஏன்னா தனிநபர் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டார். மாவட்ட செயலர் கூட்டத்தில் கடுமையா பேசாதீங்க, அரசின் சாதனைகள் சொல்லுங்க. இந்த தேவடியா இப்படி எல்லாம் பேசினா எப்படிங்க நம்ம வந்துட்டு பேசாம இருக்க முடியும்? நம்ம ஒன்றும் பெரிய மிராசு கிடையாது. நம்ம சாதாரண தொண்டை, நமக்கு கோபம் வரும். வருத்தம் கட்டா நீ எப்படி ஜெயிச்சிட பார்க்கறாங்க விழுப்புரத்தில். அங்க என் கட்சிக்காரெல்லாம் கங்கணம் கட்டுறாங்க. அவங்க அம்மா நீ எங்கடா போனா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல 7 தொகுதி, நாங்கள் தொகுதியில் எங்கடா இல்லடா நீ? பார்த்தா நடிகை வேணுமா அவனுக்கு? இவன் கனவு நடிகை வேணுமா? என் கனவு விட்டுறா. உன் கட்சிக்காரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்றான் நைட்ல போதையில். அவன் சொல்றான், எங்களுக்கு சிவி சண்முகம் பொண்டாட்டி வேணும், சிவி சண்முகம் பொண்ணு வேணும், சிவி சண்முகம் மருமகம் வேணும், சிவி சண்முகம் குடும்பத்துக்கு வர பொம்பளைங்கள்லாம் வேணும். எங்க சிவி சண்முகம் நான் கேட்க போறான், அவன் ஆசைப்படுறான். அவங்க வீட்டுல பொம்பளைங்களாம் கூட்டு விட்டுறியாடா? கூட்டு விடுறா பாடுசு. இன்னொரு முறை சிஎம் பத்தி இந்த மாதிரி பேசினா செருப்பு கட்டி நடிப்பேன். இவன் வருத்தம் கேட்டா விட்டுலாமா? இவனை கண்டிக்கணும். அனைத்து கட்சியில் இருக்கிற மகளிர் அணி சகோதரிகள் கண்டிக்கணும். 1000 இருந்தாலும் அவன் வீட்டு பெண்களை நான் பேசியது மன வருத்தமாக இருக்கிறது. 1000 இருந்தாலும் சிவி சண்முகம் வீட்டு பெண்களை நான் பேசியிருக்க கூடாது. அதனால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.